உன்ன வரல உங்க அக்கால போய் படிக்க நம்ம பட பேர்லாம் காத்து கடறான் பாவம் பொண்டாட்டிக்குள்ள வந்து மயில் பாங்க வெயில் பாங்க காத்து கடறான் உங்க அக்கால போய் உன்ன வராதுக்கறானா 4 ஒயின் சாப் காலி ஆயிடுச்சு அப்படியே 4 ஒயின் சாப் சுத்தமா காலி ஆயி போயிடுச்சு அவ்வளவு துண்டு குச்சிக்கறாங்க நம்ம வேறலாம் அவ்வளவு வெயில்ல இருக்கறாங்க வந்தாங்க உங்க அக்கா 4 நாட்களாக இன்னும் வரல இந்த படங்களை பார்த்து என் உடலெல்லாம் சோர்வாகி பாத்தியா உனக்கு எப்படி இருக்கு அவன் எப்படி இருக்கான் எப்படி இருக்கு சரி பரவாயில்லை உனக்கு எப்படி இருக்கு பா நல்லா மாஜாடா انا ஒரு சொல்டா அவன் என்ன சண்டைக்கு வரட்டும் நம்ம அதுக்காண்டி போய் இயற்கை காட்சிலாம் பார்த்துட்டு வருவோம் மனசு மாறும் இயற்கை காட்சி பார்த்தா மனசு மாறும் என் மனம் மாறும் அப்புறம் பிரியா தூக்கி போட்டு அடிக்கலாம் அற்புதமாக இருக்கிறது மயில்கள் ஆடுவது குயில்கள் கூவுவது வண்டுகள் ரிங்காரம் பாடுவது அதே மாதிரி ஒரு மான் ஒன்று வருவான் அதே மாதிரி மொசூல் ஒன்று வருவான் குன்னேறு ஒன்று இதுக்கு தான் பொம்பளைங்க அந்த மாதிரி வராங்க பழகுது தலைவா இந்த இடத்துல ஒரு கோட்டர் ஒரு பிரியா நின்ற சூப்பரா இருக்கும் போருக்கா தெய்வமே ஆண்டவா நிக்கிறடா எனக்கு தெரியும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதானே ஆண்டவன் தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் கேக்குறான் நான் அனுப்பிச்சிட்டான் பாரு அவரு கொடுக்கல ஆண்டவன் வந்து அங்க வந்து எதுக்கு வந்துட்டான் சரி நேரம் சரி பரவாயில்ல இருக்கட்டா எப்படி இருக்கு மனசு எனக்கு அருமையாக இருக்கு புரிஞ்சா ஆனா சண்டி போலாமா இல்ல தாகம் அதிகரித்து ஆகுதானே வந்துச்சு ஒரு போய் குடியா எனக்கு வேண்டாம் சரி அதோ குழங்குது போய் கொஞ்சம் சாப்பிட்டு போலாம் புறப்படு பெண்களை பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டாம் பொண்டாட்டிக்குள்ள பார்த்து 4 நாளாச்சு அந்த பொண்ணை பார்த்தா தான் நான் சண்டைக்கு வருவேன் இது போல பார்த்துட்டு வச்சியா நம்ம படம் எல்லாம் எல்லாம் ஆளுக்கு ஒரு பாட்டு குத்து வீட்டுக்கு வாங்குறான் ஆமா முக்கியதான் பொண்ணை பார்த்தா சண்டைக்கு வருவேன் வரமாட்டேன் ஒரு பிடிவாதக்காரன் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஒரு பொறுமை ஆசை வைத்துவிட்டால் அதை பார்த்தே தலைவா போய் நேர்கிறான் கூடாது குறுக்கு வழி வந்தாச்சு என் கூட்டியார் மாட்ட விட்டு பெற்ற தலைவா பொம்பெல்லாம் பார்த்தா வரி குத்துற மாதிரி ஆயிடுவேன் ஐயோ என்ன உயரம் பணம் மாறம் யார் சொல்றான் பணங்கா போடுவேன் உன்னுடைய பேச்சை கேட்டு அந்த பெண்ணை சந்திக்க வந்தது பார்த்துட்டு புறப்படு அவன் யார் என்ன நடத்தி தெரியும் அவளுடைய பேர் உன்னுடைய பேச்சை கேட்டு அந்த பெண்ணை சந்திக்க வந்தது தேவையில்லை வேற என்ன சொன்ன அவன் யார் என்ன நடத்தி தெரியும் அவளுடைய பேர் எப்ப கண்டுபிடிச்சானா அதுல இருந்து பாண்டா எங்களை தான் சொல்றீங்க போய் அவ பேர் என்ன கேளு நாட்டு சின்ன கேளு அவன் நான் கேட்டு சொல்லி விட்டு உள்ள போய் நின்று லவ் பண்ணிக்கிற நடுப்பு வந்தா சாச்சு வராங்க முடியாது நான் தொடர்ந்து நீ செய்து வச்சுக்க படவே ஆறு போட்டு அவருமா சரி நீ ஒரு பிடிவாதக்காரன் என் ஜாமான் பிடிச்சே ஜாமான கராச்சி போறான் சந்திக்கிறேன் பெயரை கேட்கிறேன் கும்பலடா
மெதுவா பேசி ஒரு குளத்துல போய் அந்த தாமரை எடுத்து தண்ணி சொட்டக்கூடாது. தண்ணி கலைஞ்சிடும், கலையாம எடுக்கணும். அது போல பேசணும்னா பொண்ணு மயங்கும். அது உனக்கு அண்ணி மாதிரி, உனக்கு அண்ணன் மாதிரி. அது மேல பேசி போட்டா டெவலப் ஆகி போச்சு. வண்டி கீழ் போட்டு ஃபீலிங் பண்ண வேண்டி தான் பாய்க்கு. பார்க்காத, நீ பார்த்து பேசு. ஏன்னா நிறைய சம்பவத்தை பார்த்து வந்து கோயிச்சாமி. எங்க ஊர்லயே ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். சரி, அவனே நேரடியா லட்டு கொடுத்து பால் மாறிக்கினே அவன் மிரண்டு கிட்ட லட்டை எழுதி கொடுக்குது. அவர் எதுமா கொடுக்குது, இவர் எழுதிட்டு அவர் எதுமா கொடுக்குது. நீ எதுமா குத்துந்தான் பாரு, அந்த பொண்ணை தள்ளிக்கு அவங்க எழுதுவான் போல் மூசிங்க. அது மாதிரி நீ பார்த்து தள்ளி முட்டு நான் மூசிங்க. பொம்பளை விஷயம்டா, எல்லாருக்கும் பயம் வரும். போடா கட்டுந்தே நிக்க மாட்டேன் தள்ளின்னு வர்றான். ஏய் போடா, அவள் தாண்டா போடா. பெண்ணே 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 ஆடி மாசம் நாய் மாதிரி ஆயிட்டான். நாய் மாதிரி ஆயிட்டான். போச்சு கஷ்டப்படுறா வருண்டா, எல்லாருக்கும் வைக்கான். போடா ஆய் போச்சு. போடா அப்ப பாக்கணும் புதுசாயிட்டோம்னா அப்பதான் சரியா இருக்கும். சொல்லுங்க, நானும் ஒரு மனிதன். நான் லவ் பண்ண சொல்லு, என்னடா பேச்சு? ஐயா பாக்கண்டா, நான் திரும்பினா கூட என்ன பாக்கண்டா. அதாடா கோஞ்சாமி ரொம்ப பாப்பாங்க உன்னை. உன்னுடைய பெயர் நீங்களே யார், எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எதுக்காக என்ன வழி மாறிச்சு? 2024 நம்ம கேள்வி கேட்பாங்க. நான் அட்ரஸ் சொல்லு. சரி, நானே சொல்லு. பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அது நம்ம ரொம்ப கூட கூட மாட்டேன். பெண்ணே மணிபுரி நாட்டை சேர்ந்தவன் முப்படை தளபதி ஆள வந்தா கட்சியில என்ன மனசார வாழ்க்கை ஐயா. வாழ வேண்டும் லெவல் தான் இல்ல. நான் சொல்றேன் ஐயா, கூட்ட ஒட்ட வைக்கதானா கும்பல் அடிக்கியா? இந்த பொண்ணை கூட்டமா நின்றுனே என்ன ஆகும் ஐயா? நான் யார் தெரியுமா? நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகன். தெரிஞ்சிருந்தா எனக்கு உன்ன வந்து பாக்க சாகல உன சைட் குறுக்கு வயிற்று அதை நேர் வயிற்று. நான் மட்டுமா போறேன், நிறைய பேர் அப்படித்தான் பண்றான். அவன் தம்பி ஃப்ரெண்டா போறான், அவன் ஒக்கால லவ் பண்ணிட்டு வந்து போலுக்குது. யாரும் விட்டு சேர்க்காதீங்க, லவ் பண்ணிடுவாங்க. நியாயமான கோபம் ஐயா. என் பேர் தாங்க மலர்கொடி. மலர்கொடி அப்படியே சுத்திக்குவான். சரி, அவங்க படம் வந்துருக்கான். நீ போய் ஏற்பாடு பண்ணினாரு. நான் கொஞ்ச நேரத்தை பேசிட்டு வந்துடுறேன். அந்த பெண்ணை பார்த்தவுடன் என் மனம் அப்போ ஒரு மாதிரியா திடீர்னு வடிவால் மாதிரி அறிவிச்சா? என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டார், பொருளை அடைத்து என்ன பண்ணுவீங்க? பொண்ணுக்காக சரி பரவாயில்ல. இப்ப நான் என்ன பண்ணும்?
இந்த இடத்தில் உனக்கு வேலை கிடையாது. சத்தியமா சொல்றேன், அது நீ சொன்னதா நானே. அந்த பெருமாள் வந்து சொல்றாரு முட்டேன், ஆமா டேய் முருகா ஏதோ நடக்க போது நீ உள்ள போடா கோச்சாமி அப்படின்னு சொல்றாரு. சரி பரவாயில்ல, அவர் சொன்னதா கேட்டு நான் உள்ள போறேன். ஏன்னா என் நன்மைக்கா இருக்கும். எப்பவுமே நம்ம வெளியே போச்சாலும் காக்கா நம்ம மேல பேரும். அது பேருச்சுன்னா அது அசிக்கம் தான் கூடாது. நம்மள ஏதோ ஆபத்துல இருந்து காப்பாத்துதுன்னு நினைக்கணும். ஏன்னா அது வந்து ஊட்ட கை ஊத்துனாட்டி அந்த ஆபத்து நீங்கிடும். அதுக்கப்புறம் தான் வெளியே போவான். அதே போல வந்து காக்கா குத்துதுன்னா நமக்கு அது கட்டதுக்காக நல்லதுக்காக அது குத்து சொல்ல நம்ம கொஞ்ச நேரம் சொல்லுவோம். அதுங்காட்டி ஒரு ஆபத்து போடுவோம். அது மாதிரி தான் இதுவும். வெங்கடேஷ் பெருமாள் வந்து உள்ள போறான்றாரு. அதுங்காட்டி என்ன ஆபத்து நீங்க போதும். சரி நான் உள்ள போய் வரேன், பாத்துக்கோ. இது பொம்பளை தெரியுமா? கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும். கடல் ஆழத்தில் தேடினால் டேய் நீ ஆம்பளை கூட போட முடியாது. கொஞ்சம் தலை தலைன்னு அவள் தான் விட மாட்டேன்னு கூட. சரி பரவாயில்ல இருக்கட்டும், வரேன். பொம்பளை விஷயம் சில பேர் கை எடுப்பான், சில பேர் கால் எடுப்பான், சில பேர் தலை கூட எடுப்பான். உசாகாரு வட்டா தன்னாரு பேர் சொல்லிட்டு போய் சேர்ந்துக்காங்க. பெருமாள் எதுக்குள்ள போய் சொன்ன இல்லையா? எதுக்காக இவ்வளவு அழகா வர்ணிக்கிறீங்க? மனமானது சத்தியம் ஆயிடுச்சா? சொல்ல வார்த்தை புரியலையே. பார்த்தடல் விடுத்த முகம், கட்டடல் விடுத்தது குரல், படித்ததில் விடுத்தது உன் பெயர், ரசித்ததில் விடுத்தது பழகியதில் விடுத்தது உன் அன்புச்சல், துடிப்பது இதயம், துடிக்க வைப்பது உன்னை. நீ இருப்பதோ தொலை தூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ. இதயம் உங்களுக்கு மட்டும்தான் துடிக்குதா? எல்லாருக்குமே இதயம் துடிக்குதுதான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. நான் சொல்லும் வார்த்தை எனக்கு புரியல. புரியலங்க. கண்ணே உன்னை காண கம்பனை தேடவா, கவியோல் மலர் சூட கவிதை கரும் கூந்தல் அலையானதோ துள்ளும் இதை வேண்டும். எங்க வர சொல்றீங்க? நீங்க சொல்ல வார்த்தை எனக்கு புரியலங்க. வானத்தில் கேட்பது இடியோசை, கடலில் கேட்பது அலைவோசை, கோவிலில் கேட்பது மணியோசை, இந்த ஆலவன் நான் இதயத்தில் கேட்பது காதோசை. I love you டீச்சர். I love you வா. போத வாய் மூடுங்க. நான் ஏதோ வாய்க்குல நல்ல வார்த்தை சொல்லுவீங்க நினைச்சு காதலுக்கு I love youன்றீங்க. போயிடுங்க ஒழுங்கு மரியாதையா. ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டால் அந்த பொருளை அடையாமல் விட்டதா சரித்திரமே இல்லை. வாக்கனேவா நீங்க நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாது. காத்திருப்பது கண்கள் மட்டுமல்ல, இதயம் தான். கண்கள் உன் முகத்தை தெரிகிறது, இதயம் உன் அன்பை தெரிகிறது. வாக்கனேவா. ஐயா உங்களை தயவு செய்து கையெழுத்து கும்பறேன். நீங்கள் இருப்பது ஒரு கோயில் கோபுரம், நான் இருப்பது ஒரு குப்பை மேடுங்க. உங்களுக்கு எனக்கு ஏணி வைத்தாலும் வாதத்திற்கு மருதுண்டு, பிடிவாதத்திற்கு மருதுண்டு. கட்டி அரவணைத்து ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டால் நாட்டு சிலகோலம் வாழலாம். இல்லையா விடமாகத்தான் மொத்தமா ஐயா கண்டவருக்கெல்லாம் காட்டும் இது காமக்கலை இல்லைங்க, மீட்கப்படாத ஒரு சிலை. வேண்டாங்க. அந்த சிலையை மீட்டெடுத்து என்னிடத்தில் நான் சொல்ல வார்த்தை உன்னை பார்க்க பார்க்க என் மனம் எப்படி What
உறுதியாக கேட்கிறேன். எத்தனை கேட்டாலும் முடியாது. பேசுவதற்கு நேரம் கிடையாது. கட்டி அணைத்து வந்தால் என்னால முடியாதுங்க. உண்மையாக நிச்சயமாக உறுதியாக ஒரு பெண்ணை பார்த்தவுடனே தாயாக தங்கையாக நினைக்க வேண்டும். தாரமாக நினைக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு மனிதனா? ஆமா, உன் கூட நாங்க போட்டாங்க, நல்லாக போட்டாங்க. இப்படி நடந்தது. இருவருடைய தலையை தரையில அவங்களை ஜாஸ்தியா. அண்ணா இவன் மூஞ்ச பாருண்ணா. பூனை பிடிக்கிற மாதிரி இருக்கிறான். இந்த நேரத்துல நீங்களே வரலண்ணா என் உயிரே போயிருக்கணும்ண்ணா. சிரிப்பு ஆண்டவனுக்கு எப்போ தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நான் நல்லா போயிட்டேன். அவ்வளோ துட்டு காத்து சொன்னேன். பாச்சா பாச்சா ஒரு நாட்டு தளபதி தெரிஞ்சவன் நெஞ்ச கால வச்சுவேன். நான் இந்திருந்தா என் வச்சிருப்பான். மன்னிப்போம் என்ற தமிழர் பண்பாட்டை பெறுகிறார். படை தளபதி. ஆனா ஒண்ணுதான், உன்னை பார்த்தா என் வீட்டு குடிகார மாதிரி. ஆமா, அவன் கூட 2 அடி வாங்கி கீழே பார்த்துக்குவான். அவன் போயிட்டு அது மாதிரி அவன் போயிட்டு குருவிச்சு நடக்கிற நீ வேண்டாம். என் மனக்கவலை ஓட்ட வேண்டாம். சரி, என் அந்தரங்க காதல் சௌரமதியை சந்திக்க வேண்டாம். சார் தானே? சரி, பார்க்கலாம். உறப்படை.